Hi friends, welcome to Tamil Tech Tutorials. இந்த டெக் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா ட்ரிக்கையும் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் டெக் டுட்டோரியல் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு டெக் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நான் அப்படி அப்லோட் பண்ணுற டெய்லி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம ட்ரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ட்ரிக் பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் இப்போ லாஸ்ட் அப்டேட்டில் ஷேர் பண்ணுறதுக்கு லிமிட் கொண்டு வந்துட்டாங்க. 5 பேர்த்துக்கு மேலே நம்மளால் ஒரே நேரத்தில் ஷேர் பண்ண முடியாது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் செலக்ட் ஆள் கொடுத்து நம்ம கான்டாக்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக லிமிட் கொண்டு வந்துட்டாங்க. 5 பேர் தான் நம்மளால் செலக்ட் பண்ணி அனுப்ப முடியும். பட் இப்போ நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரே நேரத்தில் எப்படி எல்லாத்துக்கும் பழைய மாதிரியே ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோடய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செகண்டாக நியூ ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு குரூப் மாதிரி இது ஒரு கிரியேட் ஆகிரும். இதில் நான் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணணும் அவங்க எல்லா நேமுமே இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் மாதிரி தான், பட் குரூப் கிடையாது. இப்போ குரூப்புக்கு இந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, குரூப்னால் நம்ம மொபைலில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த குரூப்பில் யாரெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அவங்களோட மொபைல்லையும் அந்த குரூப் நேம் க்ரியேட் ஆகிரும். பட் இந்த ப்ராட்காஸ்ட்டை பொறுத்த வரலும் நம்மளோட மொபைலில் மட்டும்தான் ஒரு குரூப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இதில் நான் ஹாய்னு அனுப்புகிறேன் அப்படின்னா இதில் செலக்ட் ஆகிருக்க 10 பேர்த்துக்குமே நான் பர்சனலாக எப்படி சேட் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் போய் அவங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். இது நம்மளோட மொபைலில் மட்டும்தான் இந்த குரூப் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வேணாட்டி டெலீட் கூட பண்ணிக்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே டெலீட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம நம்ம ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட வியூ கவுண்டில் நம்மளோட நேம் காமிக்கும். இந்த மாதிரி இவங்க நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வியூவில் காமிக்கும். அந்த மாதிரி காமிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போது அதே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. ப்ரைவேசியை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வாங்க. இதில் ரீட் ரிசிப்டில் டிஃபால்ட்டாக டிக் இருக்கும். இந்த டிக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது அவங்களோட வியூ கவுண்டில் நம்ம நேம் காமிக்காது. நம்ம பார்க்காத மாதிரி தான் அவங்களுக்கு காமிக்கும். பட் நம்மளை பொறுத்தவரை நம்ம பார்த்துட்டோம், பட் இது அவங்களுக்கு தெரியாது. இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒரு ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் எனக்கு வீடியோ டிஸ்பிளே ஆகக்கூடாது, அதில் இருக்க ஆடியோ மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோவை என்னோடய ஸ்டேட்டஸில் வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்னோடய ஸ்டேட்டஸில் கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு வீடியோவும் ப்ளே ஆகும், சேம் டைம் ஆடியோவும் ப்ளே ஆகும். இதில் எனக்கு ஆடியோ மட்டும்தான் ப்ளே ஆகணும், வீடியோ தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டாப்பில் பென்சில் ஐக்கான் இருக்கும் கார்னரில், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ டிஸ்பிளேயில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கலர் ஃபுல்லாகவே அப்ளை ஆயிரும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆடியோ மட்டும்தான் ப்ளே ஆகும், வீடியோ ஹிடன் ஆயிரும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது லாஸ்ட் அப்டேட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிருந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபாண்டை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நம்ம லாஸ்ட் வரலாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளோட ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக
இப்போது வெல்கம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு போல்டில் வரணும் அப்படின்னா வெல்கமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்டார் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஃபாண்ட் வந்து போல்டாக தெரியும். இப்போ அது போல்டாக தான் சென்ட் ஆகும். இப்போ இருக்கிற அப்டேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெல்கம்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன்னா அதில் எனக்கு போல்டு, இட்டாலிக், இதில் அண்டர்லைன் பண்ணி ஸ்ட்ரைக்கு, மோனோஸ்பேஸ் இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபார்மெட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இட்டாலிக்னு செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு அது இட்டாலிக்கில் சென்ட் ஆகும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளோட குரூப்பில் இப்போ நம்ம ஒரு 4 குரூப்பில் இருப்போம். அந்த 4 குரூப்பில் ஏதாவது ஒரு தேவையில்லாத இமேஜும் ஒரு வீடியோவும் வருது அப்படின்னா அது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்மளோட கேலரிக்கு காமிக்கும். அப்படி என்னோடய கேலரிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த குரூப்லேருந்து வர இமேஜும் வீடியோவும் உங்கள் கேலரிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மேலே டாப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக எஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் நோன்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த குரூப்லேருந்து வர எந்த ஒரு வீடியோவும் இமேஜும் உங்களோட கேலரியில் சேவ் ஆகுது. இல்லை எனக்கு மொத்தமாகவே பர்சனல் சேட்டு குரூப்பு மொத்தமாகவே எந்த ஒரு வீடியோவும் ஆடியோவும் என்னோடய கேலரிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் சேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஷோ மீடியா இன் கேலரியில் டிக் இருக்கும். இந்த டிக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வர இமேஜ், வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்களோட கேலரியில் வியூ ஆகுது. இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஈவினிங் 5 o'clock வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்னு நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா வச்சுக்கோங்க குரூப்பில். அந்த மெசேஜ் எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறது? நம்ம திடீர்னு பார்க்கும்போது நம்மளால் தேட முடியாது. டைம் எப்போயோ சொன்னாங்களே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்ப்போம். அர்ஜென்ட்டில் தேட முடியாது. இப்போ அந்த மெசேஜ் எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட் மெசேஜில் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குரூப்பில் மட்டும் இல்லை, எந்த ஒரு சேட்டாக இருந்தாலுமே இது ஒர்க் ஆகும். இப்போ இந்த வெல்கம் நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டார் மேலே ஸ்டாருங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டில் போய் சேவ் ஆகிரும். இப்போது இந்த 3 டாட்டை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் 4வதாக ஸ்டார்டு மெசேஜஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நம்ம எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் வச்சுருக்கோமோ அதெல்லாம் வியூ ஆகும். இதை நம்ம கிளிக் பண்ணால் டேரெக்டாக எனக்கு அந்த குரூப்பில் போய் அந்த மெசேஜ் எனக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும். இது நீங்கள் வேணாட்டி திரும்ப அதே இதில் போய் லாங் ப்ரெஸ் பண்ணி டெலீட் கூட பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.